குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கி அதனால் நல்லபடியாக சாமிக்கிட்ட வேண்டிப்போம். வாழ்க்கையில் குறை இல்லாத மனுஷங்க யாராவது இருப்பாங்களான்னு நம்ம யார்கிட்டையாவது கேட்டால் கடவுள்னு உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் அதுவும் தப்பாக இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் கடவுளுக்கு மட்டும் குறை இல்லாமல் எல்லாமே சரியாக இருந்துருமா? தெரியல, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளை மாதிரி மனுஷருங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருந்துனே இருக்கும். எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய குறைனா காசு இல்லாததுனால சொந்த வீடு இருக்காது, அப்புறம் ஒரு நல்ல வசதி இருக்காது. இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் என்னென்னா காசு இருக்காது எங்களை மாதிரி மிடில் கிளாஸுங்கிட்ட. இதே பணம் இருக்கிறேன்னா நான் வீட்டு வேலை செய்கிறேன் இல்லைங்களா, அவங்களும் கொஞ்சம் நல்லாவே வசதியாக இருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி லாயரு, டாக்டர், டீச்சர்ன்ற மாதிரி எல்லாமே நல்லா வசதியாக இருக்காங்க. அவங்க தங்குறத விட அவங்க வீடெல்லாம் இன்னும் நிறையவே வசதியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்குற விதத்தில் அவங்களும் ஒரு குறை இல்லைங்க, நிறைய குறையோடு தான் சுற்றிட்டுருப்பாங்க. என்ன ஒன்று வாய் விட்டு வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களை மாதிரி ஆள் சொல்லிப்பாங்கன்றதை விட புலம்புவாங்க. நிறைய பேர்கிட்ட புலம்பி தள்ளிடுவாங்க. இப்படி ஆகுது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் யோசிச்சாக்கா அது ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, குறை இல்லாதவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குறையவே நம்ம அதையே யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அவங்களுக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத ஆகிடும் தானேங்க. குறை அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா அட விடுடா, நமக்கு மாத்திரமா நடக்குது. இது ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி யோசிச்சா நம்ம எதையுமே ஒரு குறையாகவே நினைக்கவே மாட்டோம். நம்ம கஷ்டம்னு வரும்போது அப்படி தான் யோசிப்போம் நம்ம எல்லாருமே இல்லையா. நம்ம மட்டுமே குறையோடு வாழ்கிறோம்னு சொல்லிட்டு இல்லை. பணம் இருக்கிறவங்கள்ட்ட வேறு மாதிரி கஷ்டமும், பணமே இல்லாத நம்மக்கிட்ட பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டமும் இருக்க தான் செய்யுது. அதை நினச்சி ஏதோ ஒரு வகையை சமாதானம் பண்ணிக்கணும். நம்மளே சமாதானம் பண்ணிக்கணுன்றதை விட சின்ன சின்னதாக கிடைக்கிறத வச்சு அதை சந்தோஷப்படுத்திக்கணும்.